இப்போ 2 நம்பர் காட்டுற மாரி காட்டுவோம். அடுத்து 10, அடுத்து 20, அடுத்தது 50, அடுத்து 100, 200 அப்படின்னு பார்வையாளர்கள் எண்ணிக்கை எனக்கு அதிகப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு லைவ் 1 ம். மணி நேரம் குடுத்து முடியிற நேரத்துல 25,000, 50,000 அப்படி எண்ணிக்கை சர்ருன்னு காட்டும். அது மூலமா நமக்கு விளம்பரங்கள் வரும். அந்த பார்வையாளர்கள் எண்ணிக்கை அதிகப்படும்போது, அதுல விளம்பரம் ம். வரும். அந்த விளம்பரத்த சகோதரங்க, சகோதரிங்க, என்னோட லைவ பார்க்குறவங்க எல்லாரும் அந்த விளம்பரத்த பார்த்தாங்கன்னா, அதன் மூலமும் சின்ன ஒரு சப்போர்ட் எனக்கு கிடைக்கும். கண்டிப்பா, எனக்கு கண்டிப்பா. மட்டும் இல்ல, இந்த YouTube நடத்துற எல்லாருக்கும் இதுதான் பொருந்தும். அவங்கவங்க லைவ்கள்ல ஆட்கள் நெறைய வந்தாங்கன்னா, விளம்பரங்கள் நல்ல குவாலிட்டியான விளம்பரங்கள் அதுல வரும். ம். இப்பவும் எனக்கு விளம்பரங்கள் வருது. நீங்க எல்லாம் என்னோட லைவ் இன்னும் ஒரு முறை பார்க்கும்போது, கண்டிப்பா ம். பார்க்கணும். அதுல விளம்பரங்கள் முழுசா பார்க்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா. 2 நிமிடம் நீங்க முழுசா பார்த்தீங்கன்னா, அதனாலேயே எனக்கு ஒரு பெனிஃபிட் உண்டு. ம். விளம்பரத்தை பார்த்த 100 பேர் பார்த்தா இவ்வளவு, விளம்பரத்தை முழுவதும் பார்த்தா இவ்வளவு, அப்படின்னு ஒவ்வொரு கணக்குகள் வச்சிருக்கிறாங்க. ம். அந்த விளம்பரங்கள் மூலமா ஒரு பொருள வாங்கிட்டீங்க நீங்க. விளம்பரத்த பார்த்து, ம். என்னோட ஐடியில வரக்கூடிய விளம்பரத்த பார்த்து, அதன் மூலமா ஒரு பொருள வாங்கிட்டீங்கன்னா, அதனாலே எனக்கு ஒரு பெனிஃபிட் உண்டு. ம். ஒரு மேக்கப் திங்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு வீட்டு உபயோக பொருளா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. அவங்களோட ப்ராடக்ட் ஏதாவது ஒண்ணு வாங்கணும். ம். சரி. ராதாகிருஷ்ணன் சகோதரன் பாய் சொல்லிட்டாங்க. தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. 3 பேரு பாய், பாய். பாருங்க. இன்னைக்கு செம டல்லா இருக்குது. யூடியூப் ஆட்கள அனுப்புங்க யூடியூப். இப்படி கூவி கூவி வாங்குற மாரி ஆயிடுச்சேண்ணா. அதான் சகோதரி என்ன பண்றதும்மா? என்ன பண்றது? ஒண்ணுமே புரியல. ஏதாவது பிழை செய்திருந்தாலும் பொறுத்துக் கொள்ளுங்கள் யூடியூப். இதெல்லாம் கம்ப்யூட்டரு. நம்ம மனுஷன் சொல்றது அந்த கம்ப்யூட்டர் கேட்குமான்னு தெரியல. இவரு ராதாகிருஷ்ணன் ப்ரோ என்ன கடை வச்சிருக்காரு? கடை வச்சிருக்காரா? இல்ல வேலைக்கு போறாரா? அவங்க வந்து ஸ்கூல்ல அட்டெண்டரா இருக்காங்க. ஓகே, ஓகே. சிவகங்கை மாவட்டத்திலே அவங்க பகுதியிலே ஒரு ஸ்கூலு. அதுல ஆ. அட்டெண்டரா இருக்காங்க. இல்ல கடைக்கு நான் செல்ல வேண்டும்னு போட்டிருந்தாரா? அதனால கேட்டேன். அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்க வீட்டுக்கு இன்னைக்கு தேவையான ஞாயிற்றுக்கிழமை பொருள். இல்ல. ஆமா. காலையில அவங்கவங்களுக்கு வீடு சம்பந்தமான பொருள்கள் வாங்க வேண்டி இருக்கும்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ, 0ன்னு காமிக்குது. ஐயய்யய்யோ! 1 இறைவா! காட்டுது. 1 காட்டுது, 0 காட்டுது, 2 காட்டுது, 3 காட்டுது. அதுக்கு மேல மாட்டேங்குது. ஆமாண்ணா. நேத்து நானும் தான் லைவ் போட்டேண்ணா. 2, 3 பேர் வந்தாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் பார்த்தா அப்படி இப்படி போயிட்டாங்கண்ணா. உறவுகள் பேசுனாங்களா? வேற சசிகவின் வந்து மெசேஜ் போட்டாரு. வேற யாரும் பேசல. ஓகே, ஓகே. வந்தாங்க, எட்டி பார்த்தாங்க, போயிட்டாங்க. வந்த உறவுகள நம்ம தக்க வச்சுக்கணும். அவங்கட்ட பேசுங்க. ம். பேசிட்டு ஒரு உறவு வந்து 2 அது கூடும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப என்னோட ஃபேஸ காட்டுறேன். ஒருவேளை என்னோட முகத்த பார்த்தாலாவது வருவாங்களான்னு பார்க்கலாம். கண்டிப்பா, என்னோட கண்டிப்பா. முகத்த கண்டாலே ஓடிருவாங்க. அது வேற விஷயம். அதெல்லாம் ஒண்ணும் ஓட மாட்டாங்க. வாங்க, வாங்க அனைத்து உறவுகளையும் குளச்சல் பாபு 10 என்ற யூடியூப் ஐடியின் உரிமையாளர் வருக வருக என வரவேற்க காத்துள்ளேன். வாருங்கள் பேசலாம் சிறிது நேரம். காலையில தலை கூட சீவல பாரு. ஒருவேளை நான் நடந்து நடந்து லைவ் குடுக்கறதுனால யாரும் வரமாட்டேங்கிறாங்களோ? எடுத்துக்கங்க. 7 ரூபா வரைக்கும். 6 3 மணி வரைக்கும். 42 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இருக்கு. கரெக்ட்டா அப்ப 6 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3/4 மணி நேரம் ஆகுது. ம்.